ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சிம்பிளான குல்லிங் பேப்பர் இயரிங் தான் சொல்லித்தர போகிறேன். என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே கமெண்டில் குல்லிங் பேப்பர் இயரிங்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு எனக்கு என்கரேஜாகவும் இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். மேலும் உங்களுக்கு குல்லிங் பேப்பர் சம்மந்தப்பட்ட கிராஃப்ட் ஒர்க்கும் நான் போகிறதுக்கு எனக்கு அது என்கரேஜாக இருக்கும். வாங்க இந்த இயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். குல்லிங் ஸ்ட்ரிப்ஸ் சைஸ் இல்லை 3mm, 4mm, 5mm, 7mm, 10mmலாம் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் எடுத்துக்கலாம். ஜம்ப் ரிங், இயரிங் ஹூக், ஸ்டோன், 2mm பீட், ஃபேப்ரிக் க்ளூ, ஜுவல்லரி மேக்கிங் டூல்ஸ், இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். குல்லிங் நீடில். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த குல்லிங் ஸ்ட்ரிப்ஸ் மல்டி கலர்லேயும் கிடைக்குது, சிங்கிள் கலராகவும் கிடைக்கும். இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். சைஸும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அகலமாகவும் இருக்கும், தின்னாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கும் அந்த சைஸ் எந்த சைஸ் வேணுமோ அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இதில் சேம் கலர் வேணும்னா இதுலேருந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரிப்பு தனியாக எடுக்கணும். இப்போ இதில் பிளாக் கலர் எடுக்கணும்னா நீங்கள் இதுலேருந்து பாருங்கள், ஓப்பன் பண்ணால் பிரித்தாலே தானாக வந்துடும். ஸோ இதில் எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்து நீங்கள் உங்களுடைய இயரிங்கை நீங்களே பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லோ கலர் எடுத்துருக்கேன். இப்போ இந்த எல்லோ கலரில் உங்களுக்கு போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு. இது நடுவில் ஒரு கேப் போல் இருக்கும். அந்த கேப்புக்குள்ளே இந்த கூலிங் பேப்பரை நடுவில் விட்டுட்டு நீங்கள் இது அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். பாருங்கள், அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிப்பு ஒன்று மேலே ஒன்று அழகாக வரும். இப்போ நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு நீடில் மட்டுமே நீங்கள் ரொட்டேட் பண்ணால் போதும், தானாக அந்த பேப்பர் ரொட்டேட் ஆகும். பாருங்கள், போன வீடியோவில் நான் கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம ஷேப் ரவுண்ட் ஷேப் வேணும்னா நீங்கள் இதோட க்ளூ தடவிட்டு நீங்கள் இது ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் திலகம் ஷேப்பில் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக லூஸாக விடுறேன். பாருங்கள், விட்டுட்டு எனக்கு எந்த அளவுக்கு லூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு இப்போ இதில் இந்த முனையில் கார்னரில் கொஞ்சமாக க்ளூ தரனா போதும். ஏன்னா இது பேப்பர்னால சீக்கிரமாக இது ஒட்டிக்கும். இது கொஞ்ச நேரம் ட்ரையிங் டைம் நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ கொஞ்சம் ஒரு சைடை விட்டுட்டு இப்போ இன்னொரு சைடு மட்டும் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ரிப்பு எனக்கு 2 வேணும். அதான் என்ன பண்ண, இது ஒரு ஸ்ட்ரிப் தான் இருக்குது. அப்போ கீழே என்ன பண்ணுங்கள், இதோட எண்டிங்கில் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்ட்ரிப்பை மேலே வச்சு ஒட்டி விட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் ட்ரையிங் ஆகட்டும். இப்போ இதில் என்ன பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். பாருங்க, கொஞ்ச நேரம் ட்ரை ஆன பிறகு என்ன பண்ணுங்கள், இந்த நீடிலுக்குள்ளே இந்த ஸ்ட்ரிப்பை விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி இதை நீங்கள் சுற்றிக்கிட்டே வரணும். ஏன்னா எனக்கு இந்த ரவுண்டு பெரிய சைஸில் வேணாலும் நான் கூட ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு சின்ன சைஸ் வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ரிப்போடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் இது கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் பெரிய சைஸில் வேணும், அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், கூட ஆட் பண்ணியிருக்கேன். இதை விட பெரிய சைஸ் வேணும்னா நீங்கள் இந்த கார்னரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சேம் கலரை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை வேறு கலரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது நான் லூஸாக விடலை, இது இந்த ஷேப்பில் தான் வேணும், எனக்கு டைட்டாக தான் வேணும். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது கொஞ்ச நேரம் ஒட்டி விட்டுருங்க. கொஞ்சம் டைமிங் நம்ம கொடுக்கணும். பாருங்கள், இதே போல் ரெடி பண்ணி வச்சுக்குங்க. இப்போ நம்ம 2 இயரிங் பண்ண போகிறோன்னா நீங்கள் 2 ரெடி பண்ணி வச்சுக்குங்க.
இப்போ இதே மாதிரி நான் வந்து இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதே போல் கொஞ்சம் நான் பெருசாக லூஸாக விட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் இந்த க்ளூ அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி பண்ணிட்ட பிறகு இதில் ஸ்டிக் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து ஜம்ப் ரிங்கை எடுத்துக்குங்க. அதை கொஞ்சம் நீங்கள் இப்படி தள்ளி விட்டுட்டு இதில் வந்து 2 பீடு இல்லை 3 பீடு ஆட் பண்ணிக்குங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் 2 பீடு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கேப் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். இப்போ நம்ம திலகம் ஷேப்பில் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஷேப்புக்குள்ளே இந்த கேப்பு தெரியும் பாருங்கள். இதுக்குள்ளே விட்டுட்டு டூல்ஸை வச்சு நீங்கள் வந்து டைட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் பாருங்கள். இதை வந்து 3, 4 எத்தனை பீடு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பீடும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே போல் 2 இயரிங்குக்கும் நமக்கு தேவை. ஸோ இதே போல் நீங்கள் 6 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 3, 3 இது வந்து 1, 1, 2 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து எப்படி நம்ம ஒரு இயரிங்காக வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ரிங்கு இருக்குது பார்த்தீங்க, இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கிற இந்த குல்லிங் பேப்பரில் என்ன பண்ணுங்கள், நம்ம ஜாயின் பண்ண பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே வந்து க்ளூ தடவுங்க. அப்புறம் அந்த ஜாயினிங் வந்து தெரியாது. இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் வந்து மிடில் வந்து இந்த நம்ம ரிங் அட்டாச் பண்ணோம் பார்த்தீங்களா, ஜம்ப் ரிங், அதை வந்து ஒட்டி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் டைமிங் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் இது வந்து பேப்பர் டு பேப்பர் வந்து ஈஸியாக அது வந்து ஒட்டிக்கும். கொஞ்ச நேரம் ட்ரையிங் டைம் கொடுங்க. இப்போ நம்ம க்ளூ யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் இந்த கிளாத்தில் வந்து க்ளூ வந்து ஒட்டிக்கும். அதனால் வேஸ்ட் பேப்பர் என்ன இருந்தால் அது மேலே நீங்கள் வந்து இதை ஸ்டிக் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், பக்கத்துலேயே மறுபடியும் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இது பக்கத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்டிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த சைடும் வந்து அதே போல் ஸ்டிக் பண்ணிடுங்க. ஆனால் கொஞ்ச நேரம் ட்ரையிங் டைம் வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் இது வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆகிடும். உங்களுக்கு சீக்கிரமாக இது வந்து தனியாக வந்துடாது. இப்போ இந்த சைடும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ பேப்பர் டு பேப்பர் நம்ம ஒட்டுனால நீங்கள் க்ளூ வந்து மீடியமாக நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். இப்போ இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். இப்போ இதுக்கு மேலே நம்ம இயரிங் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஒரு சின்னதாக வந்து பெரிய சைஸ் இருக்கிற ஸ்ட்ரிப்லேருந்து பாதி நீங்கள் எடுத்தால் போதும். எடுத்துக்கிட்டு இதே போல் ரவுண்ட் ஷேப்பில் இந்த மிடில் விட்டுட்டு, நீடில் ஒரு மிடில் இந்த பேப்பரை வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து இது ரொட்டேட் பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து ஸ்மால் சைஸில் தான் வேணும், அதனால் நான் பாதி கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வந்து லூஸாக விட்டால் போதும், கொஞ்சம் லூஸாக விட்டால் போதும். இப்போ வந்து இதுக்கு வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிடுங்க. இதுவும் கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் வந்து இந்த ஜம்ப் ரிங் இருக்குது பாருங்கள், அதுவும் இயரிங் ஹூக் இருக்குது பாருங்கள், ரெண்டுமே வந்து ஆட் பண்ணணும். இப்போ ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா இந்த அப்போ நம்ம என்ன பண்ண, இது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஜம்ப் ரிங்கோட இயரிங் ஹூக் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இது வந்து டூல்ஸை வச்சு இது வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் இது வந்து கைண்டி வெளியே வராது. நல்லா வந்து டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஸ்லிப்பாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் ஒரு மிடில் வந்து க்ளூ வந்து லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இயரிங் ஹூக்கை வந்து இதோடு நம்ம அட்டாச் பண்ணணும். இது கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. டக்குன்னு விட்டால் இது வந்து கீழே விழுந்துடும். கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே இது வந்து இதில் ஒட்டிக்கும். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அழகாக ஸ்டோன் வந்து எப்படி ஒட்டலான்னு சொல்லித்தரேன். ஸோ
ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், எனக்கு ஒரு நாள் நல்லா ட்ரை ஆன பிறகு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ நான் வீடியோ எடுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லித்தரேன். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆன பிறகு தான் எல்லாமே நீங்கள் பண்ணணும். இப்போ இது ஒரு மிடில் பாருங்கள், கம்மு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் பெரிய சைஸ் ஸ்டோன் தான் எடுத்துருக்கேன். இப்போ இது வந்து ஒட்டி விட்டுருங்க. பார்த்தீங்களா, இது கொஞ்ச நாள் நல்லா ட்ரை ஆன பிறகு இது லுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது இல்லாமல் இது ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், ஒரு இயரிங் வந்து நல்லா ட்ரை ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுவும் நான் இதே போல் இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், சிம்பிளான இயரிங் தான். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.